அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 21/3/2026 பங்குனி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று திருத்தியை திதி அஸ்வினி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் திருத்தியை திதி. அஸ்வினி நட்சத்திரம் என்ற நட்சத்திரமாகப்பட்டது வியாதிகளை தீர்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அஸ்வின்யாதி குமாரர்கள் தேவர்கள் என்று சொல்லக்கூடிய 2 அஸ்வினி குமாரர்கள் இந்த நாளிலே சனிக்கிழமை என்பது ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு உகந்த திதி. இந்த நாளிலே சூரிய உதயத்தின் போது நீங்கள் சூரிய பகவானை நோக்கி தீபம் ஏற்றி உங்களுக்கு உள்ள தீராத வியாதிகளை தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் பொழுது பல்வேறு விதமான நோய்கள் கட்டுக்குள் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பித்துவிடும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த வியாதிகள் அனைத்தும் குணமடைந்து உங்களுக்கு பரிபூர்ண நல்ல ஆயுளும் ஆரோக்கியங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு அதி அற்புதமான தருணங்கள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே திருத்தியை திதி சம்பவிக்கும் பொழுது வெள்ளி போன்றவற்றை வாங்குவது நல்லது. வீட்டிற்கு உப்பை வாங்குவது மிகவும் சிறப்பு. உப்பு மகாலட்சுமியின் அம்சம். இந்த நாளிலே வெள்ளி மற்றும் உப்புக்களை வாங்கும்பொழுது சுக்கிரனுடைய பேராதரவு உங்களுக்கு வந்து சேரும். இந்த நாளிலே அருகாமையில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் சூரிய பகவானையும் அதே போல சனி பகவானையும் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு 3 ஜென்மங்களிலே செய்யக்கூடிய பாவங்கள் விடுபட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஏற்படுகிறது. மேஷராசினியர்களுக்கு இந்த நாளிலே சந்திரன் ராசி மண்டலத்திலே சம்பவித்து 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு. நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு காதல் வாழ்க்கை மலரக்கூடிய ஒரு இனிமையான நாள். சில நேரங்களிலே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் இந்த 7ஆம் பார்வையாக உங்களது ராசியின் அஷ்டமஸ்தானத்தை 6ஆம் இடத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் சனி பகவான் பார்ப்பதால் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள் ஏற்படுகிறது. சில நேரங்களிலே சிலருக்கு காதல் வாழ்க்கையிலே இனிமையான விஷயங்களும் நடந்திருந்தாலும் கணவன் மனைவியாக மாறும்பொழுது பல துன்பங்கள் வந்து சேரக்கூடிய தருவாய்கள் இருப்பதால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. தொழில் சார்ந்த இடங்களிலே வெற்றிகள் அதிகம் ஏற்படுகிறது. அதே போல நல்ல ஒரு விஷயங்களுக்காக சிறு சேமிப்பையும் பயணங்களையும் பயன்படுத்தும் போது நல்ல லாபங்கள் வந்து உங்களுக்கு சேர்கிறது. தீராத கடன் பிரச்சனையிலே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நாளிலே நெய்விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கடன்கள் நிவர்த்தியடைந்து ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. எனவே இந்த நாளிலே நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்யும் பொழுது நல்ல ஆதாயங்களை பெறக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. ரிஷபராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றிகள் பல இருந்தாலும் சில நேரங்களிலே சிலருடைய நட்பின் சவகாசத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல்வேறு விதமான வெற்றிகளையும் உங்களது நண்பர்கள் பழித்து செல்லக்கூடிய ஒரு தருணங்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு போட்டியாளர்களாகவே உங்கள் உறவினர்கள் மாறிவிடுவார்கள். சில நேரங்களிலே உங்களது கவனக்குறைவினால் உங்களது பல வெற்றிகரமான விஷயங்களை இழக்க நேர்கிறது. எனவே நீங்கள் சற்று கவனித்து உங்களது விஷயங்களை செய்யும்பொழுது நல்ல லாபங்களை பெறலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பல்வேறு பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கி ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி. கணவன் மனைவிடத்திலே நீண்ட நாட்களாக உறவு பரிமாறத்திலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீர்ந்து ஒரு நல்ல ஆதாயங்கள் வந்து சேரக்கூடிய நாள். மிதுனராசினியர்களுக்கு பல்வேறு லாபகரமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அதே போல தொழில் சார்ந்த இடங்களிலே உங்களது முதலாளி இடங்களிலே பகைத்து கொள்ளாமல் இருப்பது, உங்களது உயர் அதிகாரி இடத்திலே சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. எனவே சற்று கவனமாக இருங்கள். உங்களது உயர் அதிகாரிகளிடத்திலே சில பகைமை விஷயங்களை பரிமாறாமல் இருப்பது நல்லது. உங்களது சொந்த வெறுப்பின் பேரால் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே சில பிரச்சனைகள் வந்து சேரக்கூடும். எனவே கவனமாக இருங்கள். சில நாட்களிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் சூழ்நிலைகளும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய தருணங்கள், எதிர்பார்த்த வெற்றியும் அதே போல சில நேரங்களிலே தீராத மனக்குழப்பங்களும் உங்களுக்கு இருந்து வருகிறது. எனவே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. கடகராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அனுகூல்யமாகவும் ஏற்படக்கூடும். அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி.
தொழில் முன்னேற்றங்கள், புதிய தொழில் துவங்குவதற்கு அரசு சார்ந்த உதவிகள், நலத்திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும்போது நல்ல லாபங்களை பெறலாம். சுய முடிவாக எடுங்கள். பிற இடத்திலே நீங்கள் பழகும்போது கவனமாக பழங்கள். சிலரால் உங்களுக்கு ஆபத்துகள் வரக்கூடும். எனவே சிலருடைய நட்புகளை சற்று கவனமாக பயன்படுத்தும் போது அதில் நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. எடுத்த காரியத்திலே வெற்றிகள் வந்து சேரும். ஆனால் சற்று நிதானமாக செயல்படுவதே உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய தருணம். சிம்மராசினியர்களே, சிம்மராசினியர்களுக்கு இடைவிடாத தொல்லைகள் அனைத்தும் நீங்கி நல்ல லாபங்கள் வரக்கூடிய தருணங்கள் இருக்கிறது. பல்வேறு இடங்களிலே நீங்கள் கவனக்குறைவினால் ஏற்பட்ட சில சில விஷயங்களை நீங்கள் சிந்தித்து செயல்படும் போது லாபங்களை பெறலாம். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்த தொல்லைகள் நீங்கி பல்வேறு விதமான சூழ்நிலை எடுத்த காரியத்திலே வெற்றி. நிதானமாக செயல்படும் போது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து செயல்படலாம். அதே போல தேவையில்லாத நபர்களிடத்திலே பழக்க வழக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். சில நாட்களிலே உங்களுக்கு முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடும். எனவே கவனமாக இருப்பது நல்லது. நிதானமாக செயல்படுங்கள். வண்டி வாகனங்களிலே செயல்படும் போது சில நேரங்களிலே நிதானமாக சென்று வாருங்கள். அதே போல ஓட்டுநர் உரிமையத்தையும் சரியாக எடுத்து செல்லுங்கள். சில நேரங்களிலே சில சட்ட சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய தருணங்கள் ஏற்படுவது சற்று கவனமாக இருக்கும். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு திடீர் பணவரவும் தனவரவும் ஏற்படுகிறது. எடுத்த காரியத்திலே சுபமான காரியங்கள் நடைபெறுகிறது. சனியின் 7ஆம் பார்வையினால் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பல்வேறு இடங்களிலே நீங்கள் உங்களது திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய தருணங்கள், திறமைக்கேற்ற ஊதியமும் அதே போல பரிசுகளும் பாராட்டு பொருட்களும் வந்து சேரக்கூடிய நிமித்தங்கள். எந்த ஒரு சூழ்நிலையும் பிறரிடத்திலே கடன் வாங்காதிருக்கக்கூடிய நீங்கள் சில நேரங்களிலே ஞாபக மறதியினால் சில சில பிரச்சனைகளுக்கு ஆளாக உள்ளீர்கள். எனவே சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத நபருடைய பழக்க வழக்கத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் நல்ல லாபங்களையும் பொருளீட்டுகளையும் பொருளாதார மேம்பாட்டுகளையும் செய்து கொள்ளலாம். சில நேரங்களிலே புதிய நட்பு வட்டாரத்திலே சில கேளிக்கை கொண்டாட்டத்தில் நீங்கள் ஈடுபடும் போது சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத சவகாசங்களிலே ஈடுபடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி. அதே போல திருமணமாகாத நபர்களுக்கு திருமணம் கைகூடும் தருணங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து செயல்படும் போது லாபகரமான விஷயங்கள். சொந்த வீடு கட்டுவதற்கான அமைப்பு, அதே போல எல்லா விதமான சாதகங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தருணங்கள். பெற்றோருடைய ஆசீர்வாதமும் இல்லாளனுடைய அன்பினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான லாபங்களும், பூர்வீக சொத்து விவகாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொல்லைகளும் நீங்கி உங்களுக்கு நல்ல எதிர்பார்த்த லாபங்களும் வெற்றியும் வரக்கூடிய தருணங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுங்கள். விடாமுயற்சி கொண்டு செல்லும் போது நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணங்கள். எடுத்த காரியத்திலே வெற்றி. அதே போல பல்வேறு இடங்களிலே லாபங்கள், லாபகரமான விஷயங்கள் வந்து சேரக்கூடிய தருணங்கள். அதே போல வெற்றி செய்திகள் வந்து அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு 5ஆம் இடத்திலே சனி பகவானும் சூரியனும் சஞ்சரித்து 6இல் சந்திரன் அமைவதால் சில நேரங்களிலே உடல்நிலை பாதிப்பு. 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் அடிக்கடி உடல்நிலை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள். இந்த 2 நாட்களுக்கும் சில மனவேதனைகள், மனக்குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கும். சில பல்வேறு உடைய கருத்து வேறுபாடுகளிலிருந்து உங்களது முழு மனதையும் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு வேலையும் கிடைக்கப்பெறக்கூடிய தினங்கள். சில நேரங்களிலே உங்களது தொழில் சார்ந்த இடங்களிலே சற்று கவனமாக இருங்கள். பெண்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 6ஆம் பாவத்திலே அமர்வதால் உங்களுக்கு மறைமுகமான எதிரிகள் சில நேரங்களிலே உருவாகக்கூடிய தருணங்கள். எனவே தொழில் சார்ந்த இடங்களிலே கவனமாக இருங்கள். தேவையில்லாமல் யாரிடமும் வாக்குவாதங்களிலே ஈடுபடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி. பல்வேறு விதமான முயற்சிகள். அர்த்தாஷ்டம சனி இருந்தாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு நல்ல லாபங்களை வரக்கூடிய சூழ்நிலைகள். சில நேரங்களிலே எதிர்பார்த்த வெற்றிகள் இருந்தாலும் தேவையற்ற விஷயங்களுக்கு மனக்குழப்பங்கத்தில் இருந்து விடுபடுவது நல்லது. பெற்றோர்களுடைய ஆலோசனைப்படியே சில விஷயங்கள் செய்து வாருங்கள். அதே போல குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மன உறுதியையும் தைரியத்தையும் கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பல்வேறு பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போல எடுத்த காரியத்தை வெற்றி செய்யக்கூடிய தருணங்கள், நிமித்தங்கள் ஏற்படுவதால் சற்று அநேக விஷயங்களையும் சிறப்பாக முடித்து மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் லாபமாக இருந்தாலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உங்களது கனவு இல்லத்தை கட்டுவதற்கான சில விஷயங்கள் உங்களுக்கு நடைபெற இருப்பதால் சற்று கவனமாக இருந்து தொழில் சார்ந்த விஷயத்திலே நல்ல முன்னேற்றங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள், அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி, நிம்மதிகரமான சூழ்நிலை,
தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல லாபங்கள், வெற்றிகள் இருந்தாலும் உங்களது உயர் அதிகாரிகளிடத்திலே பகைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. தேவையற்ற நபர்களிடத்திலே வீண் வாக்குவாதங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. உங்களது கனவு இல்லத்தை நீங்கள் கட்டக்கூடிய நாட்கள் நெருங்குவதால் சில நேரங்களிலே அந்த ஆயத்த பணிகளை செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல லாபங்களும் வெற்றியும். கும்பராசி நேயர்களுக்கு பல்வேறு இடையூறுகள் இருந்து வந்தாலும் அதை நீங்கள் இடைவிடாமல் அந்த சூழ்நிலையை சமாளித்துக் கொள்வீர்கள். அதே போல சில நேரங்களிலே உங்களுக்கு மனக்குழப்பங்கள், சில நேரங்களிலே உடல்நிலை பாதிப்புகள் இருந்தாலும் பொருள்படுத்தாமல் அயலாது உழைக்கக்கூடிய நீங்கள் ஒரு வெற்றிக்கான பாதையை நோக்கி செல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. தீராத பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு வெற்றிகரமான லாபங்களும் பல்வேறு இடங்களிலே இருந்து வரக்கூடிய உங்களுக்கு இன்பமான சூழ்நிலையிலும் வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய தருணங்கள், இடைவிடாத சில பிரச்சனைகள் நீங்கி ஒரு நிம்மதியான சூழ்நிலையும், தொழில் சார்ந்த இடங்களிலே வியாபார ஒற்றுமையும் முன்னேற்றமும், உங்களது பங்குதாரர்களிடத்திலே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மீனராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து செல்லும் போது லாபங்களை பெறலாம். இடைவிடாத விஷயங்கள். அதே போல நீண்ட நாட்களாக திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் திருமணமாகக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. வருகின்ற ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களது ராசி மண்டலத்தை குரு பகவான் பார்ப்பதால் விரைவில் திருமணங்கள் வெகுவென நடக்க இருப்பதால் திருமணத்துக்கான விஷயங்கள் சுப விரயங்கள் ஏற்படக்கூடும். அதே போல முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரவு நேரங்களிலே உறக்கமில்லாத தன்மைகள் ஏற்படுகிறது. சற்று கவனமாக உங்கள் உடல்நிலையை பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த 12 ராசிகளார்களும் இன்புற்றுவார் நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.